ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சுவையான கத்திரிக்காய் கொஸ்து பண்ணேன். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட பொடியாக நறுக்கின கத்திரிக்காய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க. எவ்வளோ பொடியாக நறுக்கிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. அண்ட் அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றுங்க. வேக வைக்கிறதுக்கு குக்கரில் விசில் போடுறதுக்கு ஒரு 5-6 விசில் நல்லா விசில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு நடுவில் மிளகாய், கொத்தமல்லி, கடலப்பருப்பு அந்த தூள் அரைச்சிக்கோங்க. புளியை ஓரமாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். அதை தூக்கி அந்த பக்கம் வச்சுடுங்க. இப்போ மிளகு, ஜீரகம் ஒரு தாளிப்பு தாளிச்சிட்டு அந்த கத்திரிக்காயை தூக்கி ஊற்றிடுங்க. இது கூட நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த பொடி அண்ட் புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான கத்திரிக்காய் கொசு ரெடி. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இதோடைய ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.